பாவமான ஸ்திரீ, அந்த பெண்ணை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். ரெண்டுக்கும் இடையில யோவான் ஸ்நானகன் 18ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் யோவான் ஸ்நானகன் வருகிறார். யோவான் ஸ்நானகனை குறித்தும் ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். இந்த 3 பேர் இல்லாமல் வேற ஒரு பெண் வருகிறாள். அவள் நாயின ஒரு விதவை. அந்த பெண்ணினுடைய மகனை ஆண்டவர் சுகமாக்குகிறார். இந்த 4 சம்பவம் தான் லூக்கா 7 இருக்குது. நாம் அதிலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய சுபாவங்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். இன்றைக்கி நம்மை குறித்து தேவன் எல்லாமே அறிந்திருக்கிறாரா? அந்த பெண்ணை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நாம் அதை மட்டும் வாசிக்கலாம். 36ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. நாம் ஆளுக்கு ஒரு வசனமாய் வாசிப்போம். கொஞ்சம் வேகமாக ஸ்பீடாக வாசிச்சிடலாம். பரிசேயரில் ஒருவன் தம்முடனே சாப்பிட போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயருடைய வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்தால், பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். அவளை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார். கொஞ்சம் வேகமாக வாசிங்க. 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசு, இன்னொருவன் 50 வெள்ளிக்காசும் கடன் பட்டிருந்தான். கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்றார். இப்போ ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன். நீ என் காலுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் பாதங்களை கழுவினாள், தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுமோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அல்லேலூயா. முதலாவது இந்த பெண்ணை குறித்து பார்ப்போம். அதன் பிறகு 100க்கு அதிபதியும் யோவான் ஸ்நானகனையும் குறித்து நாம் பார்க்கலாம். நல்ல கவனிங்க. ஒரு பந்தி வைக்கிறார்கள், சாப்பாடு பந்தி வைக்கிறார்கள். அந்த பந்திக்கு இயேசுவை அழைத்திருக்கிறார்கள். அந்த பந்தியில் இயேசுவும் உட்கார்ந்திருக்கிறார்.
அந்த பரிசேயர்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள், நிறைய பேர் உட்கார்ந்திருப்பாங்க. எங்கள் சாப்பாடு பந்தியை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், சாப்பாடு பந்தி எப்பொழுதுமே சத்தத்தோடவே இருக்கும். சரிதானா? சாப்பாடு பந்தி வைக்கிற இடத்துல எப்போவுமே கூட்டம் சத்தம் இருக்குமா? ஒரு ஆள் சாம்பாரை கொண்டு வாங்க, ஒரு ஆள் அவியலை கொண்டு வாங்க, ஒரு ஆள் இதை கொண்டு வா அதை கொண்டு வா, பேச்சு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண்ணை வேதம் என்ன சொல்கிறதுனா பாவியான பெண். அந்த பெண் யாரா? பாவியான ஸ்திரீ. அந்த பெண் வருகிறாள். வந்தவள் யாரையுமே கவனிக்கலை, நேராக வந்து இயேசுவின் பாதத்தில் உட்காந்துட்டான். வந்து என்ன பண்ணிட்டாலாம்? இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்ந்தாள். உட்கார்ந்துட்டு அழுகிறாள். அழுது இயேசுவின் பாதத்தை கண்ணீரினால் நனைக்கிறாள். கண்ணீரினால் என்ன பண்ணுறாங்க? சரி, இன்னைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம். அப்படின்னா நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? இயேசுவின் பாதஸ்தானத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். சரிதானா? பாதபடிக்கு வந்திருக்கிறோம். அந்த பெண் கண்ணீரினால் நனைத்தாளாம். எதனால் நனைத்தாள்? எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆராதனை பண்ணும்பொழுது கண்ணீர் வந்தது? அதாவது நான் சொல்கிறேன், நம் கண்ணீரை காண்கிற தெய்வம் அவர். லேலுயா. கீழே போய் உட்கார்ந்துருக்கிறா இந்த பெண்ணை அந்த பரிசேயன் பார்த்தான். அந்த பெண்ணினுடைய கண்ணீரை பார்க்கல. நான் சொல்கிறேன், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்ப்பாங்க, உங்கள் கண்ணீரின் சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாது. சிரித்த முகமாக இருக்கிற உங்களை தான் பார்ப்பாங்க. உள்ளுக்குள்ளே உடைஞ்சு போய் வேதனையோடும் நெருக்கப்பட்டும் உடைக்கப்பட்டும் இருக்கிற நம்முடைய கண்ணீர் தெரியாது. ஆனால் இயேசுவோ அந்த கண்ணீரை கண்டார். இயேசு அமைதியாக இருந்தார் பாருங்க. இயேசு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். இயேசுவும் பேசலை, கூட உட்காந்து சாப்பிட்ட பரிசேயனும் பேசலை, இந்த அம்மாவும் பேசலை. 3 பேருமே பேசாமல் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. இந்த பரிசேயன் என்ன பண்ணுறான்னா இந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா வந்தது பிரச்சனை இல்லை, வந்து இயேசுவை தொட்டுச்சு பாருங்க, அதான் பிரச்சனை. அவன் வந்தது என்ன இல்லை பிரச்சனை இல்லை, இயேசுவை தொட்டது பிரச்சனை. உடனே அவன் சொல்கிறான், இவள் இப்படிப்பட்ட பெண். எப்படிப்பட்ட பெண்? சொல்கிறான், இவள் இப்படிப்பட்ட பெண்ணாச்சு, இவள் எப்படி இயேசுவை தொடுகிறாள்? இவர் மெய்யாகவே தீர்க்கதரிசியாக இருந்தால் இதையெல்லாம் இவர் கண்டுபிடிக்க மாட்டாரா? இன்றைக்கும் நம்மளை வச்சு தான் இயேசுவை மதிக்கிறாங்க. சொல்ல புரியுதா? சில நேரங்களில் சொல்லுவாங்க, நீ எல்லாம் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சைக்கு போகிற, உண்மையிலே ஆண்டவர் அங்கே இருந்தார்னா நீ எல்லாம் போவையா? அப்படிலாம் சொல்லுவாங்க. சொல்லுற விஷயம் என்னென்னா, முதலாவது அந்த பெண் இயேசுவை கேள்விப்பட்டாள். அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணுன்னா, இந்த பெண்ணை தான் மதகலேனா மரியாள்னு சொல்கிறாங்க. இந்த பெண் தான் யாரா? மதகலேனா மரியாள்னு சொல்கிறாங்க. மோசமான ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த பெண். இந்த பெண்ணுக்குள்ளே 7 பிசாசு இருந்திருக்குது. இயேசு அந்த 7ஐயும் விரட்டினார். இப்போ மேட்ரு என்னென்னா, இயேசுவின் இடத்தில் வந்த அந்த பெண்ணினுடைய கண்ணீரை இயேசு கண்டார். இயேசுவோடு கூட இருந்தவங்க பார்க்கவே இல்லை. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கண்ணீரை காண்கிற ஒரு தெய்வம் உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் அவருடைய பாதப்படிக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் சொல்லாமலே அவர் அதை புரிந்து கொள்ளுகிறார். லேலுயா. நம்ம நினைக்கிறோம் சொன்னாதான் புரியும், ஊழியக்காரனே ஆனாலும் நீங்கள் சொன்னாதான் புரியும், சொல்லலைன்னு என்ன செய்யாது. நான் சொல்ல புரியுதா? பைபிளில் படித்து பாருங்கள். அன்னாள் வந்து ஜோம் பண்ணாங்கல்ல, அன்னாள் மனம் உடஞ்சி ஜோம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஏன் தண்ணி அடிச்சுட்டு வந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன்றார். என்ன சொல்கிறாரு? சொல்லுங்க. ஏலி அன்னாளை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஏன் தண்ணி அடிச்சுட்டு வந்து, அந்த வசனம் எடுங்க, 1 சாமுவேல் எடுங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எடுங்க. இங்கே பாரு, எது வரைக்கும் போதையோட சர்ச்சில் வந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னு அந்த அம்மா அந்த ஊழியக்காரர் கேட்குறார். எது வரைக்கும் நீ வெறித்திருப்பாய்? வாசிங்க அடுத்து. உன் குடிய உன்னை விட்டு விளக்கு, நீ தண்ணி அடிக்கிற பழக்கத்தை முதல்ல நிறுத்துன்றார். இவர் யாரு சொல்லுங்க? இவர் யாரு? பாஸ்டர். தப்பான பாஸ்டர். சர்ச்சில் வந்து அந்த அம்மா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்குது, கண்ணீரோட ஜோம் பண்ணுது, வாயை திறந்து ஜோம் பண்ணாமல் உதடு மட்டும் அசையுது. இந்த ஆள் அந்த உதடு அசைவை தான் பார்த்தாரே தவிர கண்ணீரை பார்க்கல. உடனே இவர் சொல்கிறாரு, இந்த தண்ணி அடித்தவன் புலம்பிக்கிட்டே இருப்பான்ல, அதே போல் இந்த அம்மா புலம்பிக்கிட்டு இருக்குன்னு இவர் நினச்சிட்டார். நினச்சிட்டு சொல்கிறாரு, எது வரைக்கும் நீ தண்ணி அடிச்சுட்டு அலைவ? தண்ணி அடிக்கிறத முதல்ல நிறுத்து அப்படின்றார். என்ன செய்யணுமா?
அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஊழியக்காரரே ஆனாலும் உங்களை சரியாய் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் தேவன் உங்களை சரியாய் புரிந்து கொள்வார். லேலுயா. அந்த அம்மா அடுத்து சொல்லுது, ஐயா நான் தண்ணி அடிக்கிற ஆள் இல்லையா, பொழுது விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு, நீங்கள் இன்னும் அந்த நினப்பிலே இருக்கிறீங்க. நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, ரொம்ப உடஞ்சி போய் தேவனை நோக்கி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்டுட்டு தான் சாமுவேல் சொல்லுகிறார், மன்னிக்கவும், ஏலி சொல்லுகிறார், சமாதானத்தோடே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு தந்தருள்வார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த பெண் இயேசுவை கேள்விப்பட்டாள். அந்த பெண் முதலாவது என்ன பண்ணால், கேள்விப்பட்டாள். இயேசுவை பார்க்க இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தாள். எங்கே உட்கார்ந்தாங்க சொல்லுங்க, எங்கே உட்கார்ந்தாங்க? இயேசுவின் பாதத்தில் வந்தாள். அப்படின்னா ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கண்ணீர் மாறணும், உங்கள் வாழ்க்கை மாறணும், சூழ்நிலை மாறணும்னா நீங்கள் இயேசுவின் பாதத்துக்கு வரணும். என்ன வரணும் சொல்லுங்கள்? நீங்கள் வரணுமா, அவர் உங்களை தேடி வரணுமா? அவர் உங்களை தேடி வந்த காலங்கள் உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் தேடி வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள். கர்த்தர் அழைக்கிறார், நீ என்னை தேடி வா அப்படின்றார். அந்த பெண் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வருகிறாள். பாதத்தில் உட்கார்றா. அங்கே பந்தி நடந்துக்கிட்டு இருக்குது. சாப்பாடு வைக்கிறவங்க சாப்பாடு வைக்கிறாங்க, சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாதத்துக்கு கீழே அந்த அம்மா உட்காந்துருச்சு. உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது. வாயை திறந்து பேசலை, கண்ணீரோடு அழுதுகிட்டே இருக்குது. கண்ணீரின் ஆழம் புரிந்த கர்த்தர் அந்த பெண்ணை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுக்கு பதிலாக பக்கத்தில் இருந்த ஆள் ஒன்றை யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்னா, இவர் யார், இவர் உண்மையாகவே தீர்க்கதரிசியாக இருப்பாரே, ஆனால் தம்மை தொடுகிறவள் இன்னார் என்று அறிந்திருப்பாரே. அப்போ நம்மளால் மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை தேவன் முதல்ல அறிகிறார். அதை அறிஞ்சிட்டு தான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இந்த ஓமையை சொல்லுகிறார். 2 பேர் கடன் பட்டாங்க. ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு, 50. 2 பேருக்குமே அந்த எஜமான் மன்னிச்சிட்டாராம். மன்னிச்சா எஜமான் கிட்ட யார் அதிக அன்பாக இருப்பான்னு ஒரு கேள்வியை கேட்குறார். உடனே அந்த மனுஷன் ஒரு அழகான பதில் சொல்லுகிறான். யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாக என்ன செய்வானா, அன்பாக இருப்பான். சொல்லுங்கள், அவன் அதிகமாக, நமக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கா, கொஞ்சமாக மன்னிக்கப்பட்டிருக்கா? எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நீங்கள் இயேசுவின் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கீங்கன்றதை வச்சு என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அன்பு கூறுவேன்னு பாட்டு படிக்கிறது அன்பு இல்லை. நம்மளை மாதிரி பொய் சொல்லதுக்கு நான் சொல்ல புரியுதா? நம்ம ஆராதனையில் வேறு வழி இல்லை, அந்த பாட்டை படிக்கிறோம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் அப்படின்னு நம்ம பாட்டு படிக்கிறோம். நிஜமாகவே அப்படி செய்கிறோமா? போர்வை இழுத்து பொத்திக்கிட்டு செல்ஃபோனில் அவர் சொன்ன வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுனார். நம்ம என்ன சொல்கிறோம்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் செல்போனில் விளையாடுகிறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம்? நீர் சொன்னால் போதும். சொல்லுங்கள், நீர் சொன்னால் போதும். சொல்லுங்க, நீர் சொன்னால் போதும். அவர் தான் சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு. என்ன சொல்கிறாரு? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? நேரம் கிடைச்சாலே வரமாட்டோம். ஆனால் பாட்டு எப்படி படிக்கிறோம்? நீர் சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும். ஆண்டவர் பக்கத்தில் நின்றுட்டு ஒரு கொட்டு கொட்டிடுவார். கூமுட்டை உன்னை எத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி. அடுத்து சொல்கிறாரு, சத்தமாய் துதியுங்கள், வாயை விரிவாய் தர நான் நன்மையினால் என்ன செஞ்சிருவேன், ஃபுல் பண்ணுவேன், நிரப்புவேன்றாரு. நம்ம இங்கே எம்டி பக்கெட்டை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே நான் எம்டியாக இருக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், நான் இப்படி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், வாயை தர நான் நிரப்புவேன்னு சொன்னேன்ல. ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். அடுத்து என்ன சொல்லுவோம்? நீர் சொன்னால் போதும். நம்ம இந்த ரோபோட் மாதிரி ஆயிட்டோம். அதை என்ன சொல்கிற, ரோபோட் தானேப்பா, சரி தானே, ரோபோட் தானே. ப்ரோக்ராம் பண்ணி வச்சா அதை கரெக்டாக பண்ணும். திரும்ப திரும்ப என்ன பண்ணும்? நம்ம மீன் விற்றுட்டு வராள பாருங்கள், இல்லைன்னா ஏதாவது பொருள் விற்றுட்டு வராள பாருங்கள். அந்த கோழி குஞ்செல்லாம் விளம்பரம் பண்ணுவாங்கள்ல, கோழி குஞ்சுமா கோழி குஞ்சு, பழைய செல்ஃபோனு, உடஞ்ச பொருள், ஃபேனு, மிக்சிக்கு கோழி குஞ்சு. நான் நினைப்பேன், யாரோ சொல்லிட்டு வரான் போல இருக்குன்னு பார்த்தா யாருமே பேச மாட்டாங்க. அங்கே சீடியை போட்டு விட்ருக்கா, அது திரும்ப திரும்ப என்ன பண்ணுது? நீங்களாம் பார்த்ததே இல்லையா?
அது ரெக்கார்ட் பண்ணி வச்சதுனால அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, நீர் சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும். அவர் சொல்லுவார், நான் உன்ட்ட எத்தனை தடவை தான் சொல்ல, வாயத்தர ஜெபம் பண்ணு. ஆனால் இந்த அம்மாவை பாருங்கள், ஆண்டவர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த பெண் இயேசுவின் இடத்துல பேசவே இல்லை. நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள், இயேசுக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. இந்த அம்மா வந்துச்சு, பாதத்தில் உக்காந்துச்சு, அழுதுச்சு, தன் தலைமயிரால் அவருடைய காலை என்ன செஞ்சிச்சான், தொடச்சிச்சு, வெள்ளைக்கல் பரணியில் கொண்டு வந்த பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றிச்சு, அவ்வளவுதான். ஆனால் கூட இருந்தவங்க தான் யோசிக்கிறாங்க அந்த பெண்ணை குறித்து. இயேசு அந்த பெண்ணை பற்றி ஒன்றுமே சொல்லலை. டக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அப்படின்னா அந்த அழுகையவே ஆண்டவர் ஜெபமாக பார்க்குறார். அழுகை எப்படி பார்க்குறாரு சொல்லுங்கள். மனுஷனுக்கு பேசினா புரியும், கர்த்தருக்கு நம்ம கண்ணை பார்த்தா புரியும். நீ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மனுஷனுக்கு பேசினாதான் புரியும். உண்மையா இல்லையா? பேசினாலும் புரியாத மனுஷங்க இருக்கிறாங்க, அதை விட்டுருங்க. மனுஷனுக்கு பேசினாதான் புரியும். மனுஷனுக்கு சொல்லுங்கள், மனுஷனுக்கு பேசினாதான் புரியும். ஆனால் கர்த்தருக்கு கண்ணை பார்த்தாலே புரியும். ஆண்டவரே சொன்னால் போதும், சொன்னால் போதும், சொன்னால் போதும். அவர் சொல்வார், நீ செஞ்சா போதும், நீ செஞ்சா போதும், நீ செஞ்சா போதும். என்னைக்கு போய் இது முடிய போகுது? சொல்லுங்க, என்னைக்கு முடிய போகுது? என்னைக்கு இது ஒரு முடிவுக்கு வரும்? அவர் மாறணுமா, நம்ம மாறணுமா? சொல்லுங்க, யார் மாறணும்? நாம தான் மாறணும். அவர் சொல்வார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். சில பேர் நினைக்கிறாங்க, கடுங்காப்பியை குடிச்சிட்டு அவர் கையை காலை பிடிச்சி ஒரு வழி பண்ணாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உபவாசம் போட்டு பயங்கரமாக ஜெபம் பண்ணி அப்படியாக்கும் இப்படியாக்கும் அவர் கூலாக சொல்லிட்டு போயிடுவார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னு கூலாக சொல்லிட்டு போயிடுவார். லேலூயா. சரி, ஃபர்ஸ்ட் அந்த பெண் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். ரெண்டாவது பாதத்திற்கு வரும் பொழுது சும்மா வரல. வசனம் என்ன சொல்லுகிறது? 37ஆம் வசனம் வாசிங்க. அவர் எப்படி வருகிறாள்? 37ஆம் வசனம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஊரில் பாவியாய ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் பரிசேயனுடைய வீட்டிலே பந்தி இருக்கிறதை கேட்டு ஒரு பரணியிலே பரிமள தைலத்தை கொண்டு வந்தாள். இயேசுவை பார்க்க வரும் பொழுது எதையாவது கொண்டு வரணும்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த பெண் என்ன வேலை பார்க்குறாள்? வெளியில் சொல்ல ஆண்டவர் விரும்பலை. அதை எப்படி எழுதிட்டார்னா, பாவியான ஸ்திரீ, அவ்வளோதான். என்ன வேலை என்ன செஞ்சாலாம் எழுதலை, பாவியான ஸ்திரீ. ஆனால் வரும் பொழுது இயேசுவை பார்க்க போகும் பொழுது சும்மா கூட போகலாம்ல, போகலாமா போகக்கூடாதா? சொல்லுங்கள், சும்மா வரலாமா வரக்கூடாதா? வரலாம். அப்படி இருந்தும் இவர் வரும் பொழுது வெள்ளைக்கல் பரணியில் ஒரு தைலத்தை கொண்டு வருகிறாள். லேலூயா. அப்படின்னா அதில் அந்த பெண் நமக்கு ஒன்றை சொல்லி கொடுக்குறா, ஆண்டவரை பார்க்க வெறுங்கைய வர பெண். இதெல்லாம் ஆண்டவரை கவரவே இல்லை. விஷயம் என்னன்னா, வந்தாள், பாதத்தில் உட்கார்ந்தாள், அழுதாள், ஒன்றுமே பேசாமல் பேசுகிற பொருளாய் அவள் மாறி போனாள். ஒரு வார்த்தை கூட பேசலை. நீங்கள் படித்து பாருங்கள், அந்த பெண் இயேசுவை நோக்கி ஜெபித்ததாகவோ பேசினதாகவோ எங்கேயுமே இல்லை. உடனே ஆண்டவர் அவளுக்காய் பேசுகிறார். அப்போ இதுலேருந்து ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பேசாமல் இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். நான் சொல்ல புரியுதா? நீங்கள் பேசாமல் இருந்தால் கர்த்தர் நினைச்சுவார். உண்மை தானே? அந்த பெண் எதுவுமே பேசலை. ஆனால் இந்த பெண்ணை பற்றி இன்னொருத்தன் தப்பாக நினைக்கிறான். அவன் மனசில் என்ன நினைக்கிறான்னா, இவ மோசமான பெண்ணாச்சே, இவ எப்படி இங்கே வரலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நினைக்கிறத வச்சுட்டு தான் இயேசு சொல்லுகிறார், இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் அப்படின்றார். இயேசுவே சாட்சி சொல்லுகிறாள். இந்த பெண் எப்படிப்பட்ட பெண்? அதிகமாய் எதை வச்சு சொன்னார் சொல்லுங்க? எதை வைத்து அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் அப்படின்றத சொன்னார்? சரி சொல்லுங்கப்பா, எதை வச்சு சொன்னார்? சொல்லுங்க, எதை வச்சு சொன்னார்? அந்த பெண் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து முதலாவது அவள் அழுகிறாள். முதலாவது என்ன செய்றா அப்படின்னா, அழுகை எப்போ வரும்? இப்போ அழுகை எப்போ வரும்? வீட்டுக்காரர் திட்டினோன்னு வரும், பரீட்சையில் மார்க்கு கம்மியானால் வரும், பணம் தொலைஞ்சா வரும், வேற எப்போ அழுகை வரும்? இதெல்லாம் வேறு இடத்துல வர்ற அழுகை.
தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது அழுகை எப்போ வரும்னா, தேவனை பெரியவராகவும் தன்னை சிறியவராகவும் என்னைக்கு அந்த மனுஷன் தன்னை தேவனோடு ஒப்பிட்டு பார்க்குறானோ அன்னைக்கு அழுக வரும். அவர் எவ்வளவு பெரியவர், நான் எவ்வளவு சாதாரண ஆள். வேதம் சொல்லுகிறது இயேசு மகா பரிசுத்தம் உள்ளவர். சரிதானா? இந்த பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது பாவியான ஸ்திரீ. இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துல இந்த பெண் தன்னை குறித்து அழுகிறாள். தன்னுடைய பாவ தொழிலை விட்டு அழுகிறாள். தன்னுடைய சூழ்நிலையை நினைத்து அழுகிறாள். அழுதுட்டு தான் சொல்கிறா. அப்படி அழுதுகிட்டே இருக்கிறா. இயேசு அந்த கண்ணீரை பார்த்து சொல்கிறார், இவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் அப்படின்ட்டார். லேலுயா. என்னென்னவோ, அதாவது இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கிடும். சாப்பாடு கொடுத்த பரிசேயன் சாட்சி பெறவில்லை. சாப்பாடு கொடுத்த பரிசேயனை குறித்து கர்த்தர் என்ன சொல்லலை? சாட்சி சொல்லலை. பாதத்தில் உட்கார்ந்த அழுத பெண்ணை பார்த்து சாட்சி சொல்லுகிறான். நம்ம இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறோமா, தேவ பாதத்தில் உட்காரணும்னு நினைக்கிறோமா? ரெண்டில் எது முக்கியம் என்றால் தேவனுடைய பாதத்தில் உட்காருவது முக்கியம். அந்த பெண்ணை அறுத்து சொல்லுகிறது, அவள் யாரை குறித்து யோசிக்கலை பாருங்கள். வர்றா, ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்களே, என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, எதை பற்றி அந்த அம்மாவுக்கு கவலையே இல்லை. வந்துச்சு, கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்துச்சு, அழுதுருச்சு. ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சில காரியங்களை சொல்லுகிறார். நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு தண்ணி தரல அப்படின்றார். என்ன தரலையா சொல்லுங்க? என்ன தரலையா? உங்கள் வீட்டுக்கு யாராவது ஊழியக்காரங்க வந்தால் தண்ணி கொடுக்குறீங்களா? மிந்தி ஒரு காலம் இருந்துச்சு, நடந்து போகிற ஆள் யாராக இருந்தால் கூட கேட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அனுப்பின காலங்கள் உண்டு. இன்றைக்கி கேட்டால் கூட என்ன செய்யாது, தண்ணி கிடைக்காது. இயேசு சொல்லுகிறார், நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு தண்ணி தரல அப்படின்றார். நீ என் பாதத்தை கழுவலைன்றார். அடுத்து சொல்கிறார், என் தலைக்கு நீ எண்ணெய் வைக்கலைன்றார். இன்றைக்கி நம்ம தலைக்கே எண்ணெய் வைக்க மாட்டோமே, அப்படிதானே? சென்னையில் அன்னைக்கு நம்ம இவங்க ஜஸ்டின் பாஸ்டர் நிச்சயத்துக்கு போயிருந்தோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து ஒரு பசங்க வந்திருந்தாங்க பாருங்கள். ஃபேண்ட் இவ்வளோ தாங்க போடுறாங்க அவங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது தைச்ச ஃபேண்டோ. நான் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் அவ்வளோ பேர் ஏன்னா 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது தைச்ச ஃபேண்ட் மாதிரி இவ்வளவு தான் போடுறானுங்க, நல்ல ஃபேண்டை கூட இழுத்து இப்படி விட்டுக்கிறானுங்க, முடியெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியாக வச்சு ஒரு மாதிரியாக இருக்கான், எவனும் தலையில் என்ன தைச்ச மாதிரி இல்லை. பாஸ்டர் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா அவர் சொல்கிறார், இதாவது போட்டிருக்கானே நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படின்ட்டார். இந்த மனுஷன் எவ்வளோ தூரம் காயப்பட்டிருப்பார் பாருங்க. ஏன் நம்மளே தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டோம். நிறைய பிள்ளைங்க பாருங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. அதனால தான் 15 வயசுலேயே நிறம் வந்துடுது இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்கள்? எண்ணெய் வச்சு குளிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு. இப்போ யாராவது எண்ணெய் வச்சு குளிக்கிறோமா சொல்லுங்கள்? வைக்கிறோமா? தலைக்கே எண்ணெய் வைக்கல, குளிக்கிறதுக்கு எங்கே எண்ணெய் கிடைக்கும்? ஆண்டவர் அதெல்லாம் விரும்புகிறாருங்க. நீ என் தலைக்கு எண்ணெய் வைக்கலன்றார். அடுத்து சொல்கிறார், நீ எனக்கு முத்தம் கொடுக்கலன்றார். முக்கியமான மேட்ரு. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நீங்கள் ஆண்டவரை முத்தம் கொடுத்துருக்கிறீங்களா? ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நான் பேசுகிறது புரியலையா, பிடிக்கலையா? இயேசுவுக்கு முத்தம் கொடுத்துருக்கிறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம் இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இல்லையான்னு கேட்டால் ஆமான்றீங்க, ஆமாவான்னு கேட்டால் இல்லைன்றீங்க. உங்களை என்ன மதிப்பீட்டில் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. எப்போவாவது பைபிள் படிக்கும்போது அந்த வசனம் பேசணுன்னு டக்குன்னு அந்த பைபிளுக்கு முத்தம் கொடுத்துருக்கிறீங்களா? பழக்கத்துக்கு வாங்க, இனியாவது அந்த பழக்கத்துக்கு வாங்க. இப்போ சின்ன பிள்ளை பேசுது, பேச பேச டக்குன்னு அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அது பேசுகிற அழகை பார்த்து கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அப்போ அதனால் என்ன சொல்கிறீங்கன்னா, உங்கள் அன்பை அந்த பிள்ளைகிட்ட காட்டுறீங்க. இப்போ தேவன் நம்மோடு பேசுகிறார், அது ரைட்டு. ஒரு ஆள் யோசிக்கிறாங்க, பைபிள் படித்தா தானே பாஸ்டர் அவர்கிட்ட நம்மகிட்ட பேசுவேன். இன்றைக்கி மூடி வைக்கிற பைபிள் அடுத்த வாரம் தானே நாங்கள் ஓப்பனே பண்ணுவோம் இல்லையா? சரி, நல்ல கவனிங்க. அந்த பெண் பாவமான தொழில் பண்ணினாள். ரெண்டாவது என்னென்னா, வெறுமையாய் வராமல் கையில் ஒன்றை கொண்டு வந்தாள். அந்த பெண் பேசவே இல்லை, பேசும் பொருளாய் மாறினாள். நாலாவது, அந்த பெண் முன்மாதிரியாக அவளை வச்சு ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு கூறணும்னா இப்படி இருக்கணுன்றார். எப்படி இருக்கணுமா? அன்பு கூறுவது அந்த பெண்ணை அடையாளமாய் காட்டுகிறார். அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, யாரை குறித்தும் அவளுக்கு அக்கறையே இல்லை, கவலையும் இல்லை. இவன் உட்காந்துருக்கிறானே, இவன் பார்க்குறானேன்னு பற்றி என்ன செய்யலை. நிறைய பேருக்கு ஏன் தெரியுமா ஜெபிக்க முடியலை, ஏன் ஆராதிக்க முடியலை, ஏன் எந்திரிச்சு சாட்சி சொல்ல முடியலை, ஏன் கர்த்தரை துதிக்க முடியலைன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது நினச்சிக்கிடுவாங்களோ.
நான் சொல்ல புரியுதா? என்னது சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களால உங்களுக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. 100 ரூபா அவன்கிட்ட கடன் வாங்கினீங்கன்னா நாளைக்கே கேட்பான். திரும்ப கேட்பானா கேட்க மாட்டானா? இப்போ சொல்லுங்கள், கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பான். கொடுக்கலன்னா மானங்கட்ட கேள்வி கேட்பான் இல்லையோ? அப்படி எத்தனை கோடி உங்களுக்கு கொடுத்தாலும் திரும்ப கேட்கவே மாட்டார். லேலூயா. நான் சொல்ல புரியுதா? ஒரு முறை ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஊழிய கூட்டத்தில் ஒரு கேள்வி என்னை நோக்கி கேட்கப்பட்டுச்சு. நான் சொன்னேன், சும்மா பொதுவாக இப்படி பேசுகிறது போல் கேட்கும்போது, ஏன் நிறைய பேர் ஊழியத்துக்கு வரல இப்படி ஒரு கேள்வி கேட்டோன்னா ஒரு அம்மா சொல்லிச்சு, ஊழியத்துக்கு வந்தால் பைசா கிடைக்காது அப்படின்னுச்சு. ஊழியத்துக்கு வந்தால் என்ன கிடைக்காதா? பைசா சம்பாதிக்க முடியாது, அதனால் ஊழியத்துக்கு வரலன்னு. நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்கிறோம். இருந்தால் ஊழியம் செய்ய முடியாது. பணம் வச்சுருக்கோம்லாம் ஊழியம் செய்யலை. ஊழியம் செஞ்சால் உங்களுக்கு பணம் கிடைக்கும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்குன்னு நீங்கள் எதையாவது ஒன்று செஞ்சீங்கன்னா அவர் கூலி கொடுப்பார். கொடுக்காமல் ஒரு நாள் இருக்க மாட்டார். அந்த பெண் பாதத்தில் உட்கார்ந்தால், அழுதாள், கண்ணீர் வடித்தாள். இயேசு அந்த பெண்ணுக்காக பரிந்து பேசினார். லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்காக இயேசு பேசுவார்னு சொல்லி? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசு எனக்காக பேசுவார். என் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். கடைசி அந்த பெண் அழுததையே அவர் அன்புன்னு என்ன பண்ணிட்டார்? டிக்ளேர் பண்ணிட்டார். லேலூயா. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஆராதனைன்னு வந்துச்சுன்னா இயேசுவை நினைங்க, அவருடைய பாடுகளை நினைங்க, அவர் உங்களுக்காய் பட்ட பிரயாசங்களை நினைங்க. அதை தான் அவர் என்னவா பார்க்குறாருனா அன்பாக பார்க்குறார். அது எப்படி பார்க்குறாரு? அன்பாக பார்க்குறார். கடைசி அந்த பெண்ணை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார். கடைசி வசனம் வாசிங்க. அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம். அந்த பெண்ணுக்கு என்ன விசுவாசம்? பேசவே இல்லை. ஆனால் அந்த பெண்ணுக்கு தெரியும், நான் ஒரு பாவமான ஆள், நான் தப்பான ஒரு தொழில் பண்ணுறேன், தப்பான ஒரு வேலை செய்கிறேன், நான் தேவனிடத்தில் போவதற்கு நான் தகுதியற்றவன். அந்த பெண்ணுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சே தான் அந்த பெண் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆண்டவர்கிட்ட போனால் அவர் என்னை ஏற்றுக்கிடுவார்னு அவர் என்ன பண்ணுறாங்க? நினைக்கிறாங்க. அப்படி நினச்சி தான் வந்து தேவனுடைய பாதத்தில் உட்கார்றாங்க. அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தர் உங்ககிட்ட இருக்கிற எதை அங்கீகரிப்பார் அப்படின்னா உங்கள் விசுவாசத்தை மட்டும்தான் அவர் அங்கீகரிப்பார். வேறு எதையுமே அவர் என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். நான் சொல்ல புரியுதா? அந்த பெண் அழுதாள், கண்ணீர் வடித்தாள், தன் தலைமயிரினால் துடைத்தாள். எதையுமே ஆண்டவர் பெருசாக பேசாமல் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ அப்படின்ட்டார். எப்படி போகணுமா? சமாதானத்தோடே போ அப்படின்னு சொல்லுகிறார். லேலூயா. இன்றைக்கி நம்ம விசுவாசத்தோடு வந்திருக்கிறோமா? இயேசுனை ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி. உண்மை என்னென்னா, இயேசு நம்மளை மன்னிச்சா கூட நாம் நம்மளை மன்னிக்க மாட்டேன்றோம். உங்களை நீங்கள் மன்னிச்சிருக்கீங்களா இல்லையான்றதை எப்போ கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? நான் சொல்கிறேன், எப்போ கண்டுபிடிக்கலான்னா, எதிர்பாராத கஷ்டம், எதிர்பாராத தோல்வி, எதிர்பாராத கண்ணீர் வந்த உடனே நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கல்ல, ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. எப்போ? எப்போ? கஷ்டம் வரும்போது. நான் அன்னைக்கு அந்த தப்பு பண்ணது இன்னும் மன்னிக்கலை போல இருக்குது, அதனால தான் எனக்கு இன்னும் பிரச்சனை. நான் எங்கள் அப்பா செஞ்ச பாவத்தினால தான் நான் இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? தப்பாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் பாட்டி செஞ்ச பாவத்தினால தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். யார் சொல்கிறது இதெல்லாம்? இயேசுவினிடத்தில் வந்து ஜெபம் பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை நிறைவே பெற்ற மனுஷன் சொல்கிற வார்த்தை. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, இயேசு மன்னிக்கிறார், இவங்க என்ன செய்யலை? சொல்லுங்கள், இவங்க என்ன செய்யலை? நீங்கள் உங்களை மன்னிச்சிருக்கிறீங்களா? பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் உங்களை மன்னிச்சிருக்கிறீங்களா? கேளுங்க, மன்னிச்சிருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் அப்படின்னு கேளுங்க. என்ன பதில் சொல்கிறாங்க? வெறும் சேர்கள் பேசாது. சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? இப்பொழுது பாவி, ஆனால் போகும்பொழுது தேவனோடு அவள் பேசிட்டு போகிறா அப்படின்னா அந்த பெண் யார்? அந்த பெண்ணை அவர் பரிசுத்தவானாய் பார்க்கிறார். அந்த பெண் எப்படி பார்க்குறாரு? பரிசுத்தமாக்க. ஏன்னா அவள் தன் வாழ்க்கையை இனி கர்த்தருக்கு என்ன பண்ணிட்டா? ஒதுக்கிட்டா. அந்த பெண்ணை தான் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் மதகலேனா மரியாளாம். இந்த அம்மாவுக்கு தான் உயிர் தெழுந்த பிறகு இயேசு முதலில் தரிசனமானார். லேலூயா. 3 விஷயம் பேசணும்னு வந்தேன், 1 தான் பேசியிருக்கிறேன். ரைட்டா?
அடுத்த சான்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. நான் மேலோட்டமாக ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிருந்தேன். இந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னார். சாட்சி சொன்னாரா? அடுத்த முதல்ல ஒரு ஆள் வர்றார், 100க்கு அதிபதி. அந்த 100க்கு அதிபதியை குறித்தும் இயேசு சாட்சி சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் எடுங்க. 7ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் 9ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 7:9. அங்கே அவர் 100க்கு அதிபதியை குறித்து சொல்லுகிறார். இயேசு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார். திரும்பி தமக்கு பின் செல்லுகிறவர்களை பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொன்னார். இந்த மனுஷனும் ஒரு புறஜாதி மனுஷன். அன்னைக்கு தான் இயேசுவை கேள்விப்படுகிறான். இயேசுவை கேள்விப்பட்டு தன் வீட்டுக்கு வர சொல்லுகிறான். வருகிற வழியில் தன்னையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பார்க்கிறான். இந்த மனுஷன் ஒரு 100க்கு அதிபதி. இவன் நினைக்கிறான், நான் சொன்னாலே கேட்கறதுக்கு ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அவர் சொன்னாலும் கேட்கறதுக்கு ரொம்ப பேர் இருக்கிறாங்க, என்னை பார்க்கிலும் அவர் பெரியவர், அவர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி அவன் அதை விசுவாசித்து, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் அப்படின்னு சொன்னதுனால அந்த விசுவாசத்தை குறித்து இவர் என்ன பண்ணாராம்? ஆச்சரியப்பட்டார். லேலுயா. ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் யார்? 18ஆம் வசனம் வாசிங்க. 18-19. யோவானுடைய சீசர்கள் கேள்விப்பட்டு அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான், நல்ல கவனிங்க, தன் சீசர் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று நான் கேட்டதாக சொல்லுகிறது யாரு? சொல்லுங்க, சொல்றது யாரு? யார் வரணும்னு இவர் சொல்றாருன்னா, மேசியா என்று ஒருவர் வருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த யோவான் தான் இயேசுவை காட்டி சொல்லுகிறார், இவர் தான் வருகிறவரான மேசியா. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்குறோம். இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இவர் தான் ஞானஸ்நானமும் கொடுத்தார். ஆனால் இப்போ யோவான் ஸ்நானனை பிடிச்சி சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. சிறையில் உக்காந்துக்கிட்டு இப்போ இவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. இவர் சொல்கிறாரு, வர்றவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர? சொல்லுங்கள், வேறொருவர் வர? அப்போ நான் தப்பாக நினச்சிட்டனோன்னு அவரே என்ன பண்ணுறாரு? சந்தேகப்படுகிறார். இப்படி சந்தேகப்படுகிற ஒரு கூட்ட விசுவாசியும் உள்ளே உட்காந்துருக்குது. ஒரு காலத்தில் கர்த்தருக்காய் பலத்த காரியங்களை செய்தவர். இவரை குறித்தும் இயேசு சாட்சி சொன்னார். எப்படி சொன்னார் அப்படின்னா, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் அப்படின்னார். யோவான், அதாவது யோவான் இயேசுவை தப்பாக நினைச்சாலும் இயேசு யோவான் ஸ்நானகனை தப்பாகவே என்ன செய்யலை, நினைக்கல. சில நேரங்களில், சில சூழ்நிலைகளில், சில சிறையிருப்புகளில் நீங்களும் யோவான் ஸ்நானகனை போல இருந்து சில நேரங்களில் தேவ அன்பை சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, ஏன் யோவான் அப்படி சந்தேகப்பட்டார்னா, இப்போ யோவானுக்கு சிறையில் உட்கார்ந்துருக்கிறார். யோவானை விடுவிக்க அவர் வரல. மற்ற எல்லாமே நடக்குது. வெளியில் அற்புதங்கள் நடக்குது, கண் திறக்கப்படுது, காது திறக்கப்படுது, குஷ்டரோகி சுஸ்தமாகறான், மரித்தோர் எழும்புறான், எல்லாம் நடக்குது. ஆனால் யோவானுடைய சிறையிருப்பு மட்டும் என்ன செய்யலை, மாறலை. அப்போ இவர் நிறைய கேள்விப்படுகிறார். நம்மளும் நிறைய அற்புதங்களே கேள்விப்படுகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சொல்லுங்க நடக்கலை. இப்படி குடிச்சிட்டு அலைஞ்சாராம், இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்கிறாராம், கேள்விப்படுகிறோம். நம்ம வீட்டிலும் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் என்ன செய்யலை, சொல்லுங்க. ஊழியக்காரர் ஆகட்டாலும் பரவாயில்ல, விசுவாசியாவது ஆகணும்ல, ஆகலை. பண கஷ்டத்திலே இருந்தாங்களாம், இயேசுவை தேடி போனாங்களாம், ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சாங்களாம். இன்னைக்கு 4 பஸ்ஸுக்கும் 5 லாரிக்கும் ஓனர் ஆயிட்டாங்களாம். கேள்விப்படுறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை இன்னும் அப்படியே இருக்கு. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, அப்படியே இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. உடனே இந்த யோவான் ஸ்நானகனை போல நமக்குள்ளும் சில நேரங்களில் சில சந்தேகங்கள் எழும்புது. நான் கரெக்டாக தான் ஆராதனை பண்ணுறேனா, கரெக்டாக தான் ஜெபம் பண்ணுறேனா, நான் பண்ணுற ஜெபத்துக்கு மதிப்பு இருக்குதா, பரலோகம் அதை கேட்குதா, உண்மையிலே நான் பண்ணுற ஜெபத்துக்கு ஆண்டவர் மரியாதை கொடுக்குறாரா? நமக்குள்ளும் சில நேரங்களில் இந்த சந்தேகங்கள் எழும்புகிறது. ஆண்டவர் இப்படிப்பட்ட அந்த அவிசுவாசமான சூழ்நிலையிலையும் யோவான் ஸ்நானகனை அவர் சந்தேகப்படவே இல்லை. லேலுயா. அவர் யோவான் ஸ்நானகனை பார்த்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் போங்க, அவர் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார். அந்த வசனத்தை வாசிங்க.
என்னிடத்தில் இடறல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். எத்தனை வசனம் அது? அது வாசிங்க. என்னிடத்தில் இடறல் அடையாது இருக்கிறவன் எவனோ. ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, நாம் நினைக்கிறது போல் அவர் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்ய மாட்டார். ஆனால் அவர் நினைக்கிறது போல தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். லேலுயா. 3 நபர்களை பார்த்தோம். ஒரு பெண் பேசாமலே நல்ல சாட்சியை பெற்றாள். இன்னொரு மனுஷன் பேசி நல்ல சாட்சியை பெற்றான். 3வது மனுஷன் சந்தேகப்படுகிறான். ஆனாலும் ஆண்டவர் யோவானை குறித்து சொல்லுகிறார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை அப்படின்றார். அதிலிருந்து நாம் ஒன்றை புரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் நம்முடைய பழைய காலங்களை மறக்கலை. லேலுயா. அவருக்காக நாம் பண்ணின பிரயாசங்களை அவர் மறக்கலை. அவருக்காக பட்ட பாடுகளை கர்த்தர் மறக்கலை. நம்முடைய நினைவுகளை எல்லாம் கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். லேலுயா. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? அவர் நமக்கு சாட்சி சொல்லுகிற கர்த்தர். லேலுயா.